சாவர்கர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தார். ஆனால் ஹிந்து யுனைட்டி, இந்துக்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் அவருடைய தாரக மந்திரம். சாவர்கர் எதற்காக வாழ்ந்தார், எதற்காக மடிந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இவ்வளவுதான். ஆனா சாவர்கரே சொல்றாரு, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 60 ஆண்டு காலம் பார்த்ததுல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு காலகட்டத்துல அவருடைய கோல்ல இருந்தே அவர் பின்வாங்குற அளவுக்கு நம்பிக்கை இழைக்கிறார் இந்து சமுதாயத்தின் மேல. ஏன்னா அவ்வளவு வேற்றுமைகள், அவ்வளவு பிரச்சனைகள், ஒரு சமுதாயமாக நாம ஒன்றிடவே மாட்டேங்கிறோம்ன்றது மிகப்பெரிய அவருடைய ஏக்கம். அவர் இறந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இது நடக்கவே நடக்காதுன்ற கவலையில தான். ஆனா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் 2014ஆம் ஆண்டு மிக மிக சந்தோஷப்பட்டிருப்பார். ஏனென்றால் எல்லா செஃபாலஜிஸ்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் முதல் முறையாக இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அது உயர் சாதி, கீழ் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வேற்றுமைகளையும் கடந்து முதலாக ஒரு ஹிந்துவா அவனை யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 70 ஆண்டு காலம் ஆச்சு. நரேந்திர மோடி என்ற ஒருத்தர் வர வேண்டியது ஆயிருக்குன்னா நிச்சயமாக சாவர்கருடைய எண்ணங்களை நிறைவேற்றியதில் நரேந்திர மோடி அவர்களுக்கு பங்கேற்கின்றனர்.